அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. இந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. உலகம் முழுவதும் உன்னை வெறுக்கலாம், என்ன நிலைதானாலும் எந்த அன்பு மாறாது. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அன்னை குழந்தையை அணைக்க மறப்பாளோ, சின்ன துன்பமும் நெருங்க விடுவாளோ. அன்னை உன்னை மறந்தாலும் உன்னை நானோ மறவேனே. அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, உன்னை நான் காப்பேன். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு. எந்த துன்பம் வந்தாலும் என் அன்பு உன்னோடு. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்பொழுதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே
இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைகழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்போது பெருங்காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசுவுடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். He went up into the hills by himself to pray. அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரர்களே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, வாழ்த்த வல்லார் மனத்து உள் ஒரு ஜோதியை தீர்த்தனை அங்கே திளைக்கின்ற தேவனை ஏத்தியும் எம்பெருமான் என்று இறைஞ்சியும் ஆத்தம் செய்து ஈசன் அருள் பெறலாமே. இறைவனை வாழ்த்தி போற்றி அவரை நம் உள்ளத்தில் தக்க வைத்து கொண்டோம் என்றால் அவருடைய அருளை பெற முடியும். St. Augustine quotes, when all good advice fails, the rudder is useless, and the spread of the sails presents more of a danger than an advantage. When all human help and strength have been abandoned, the only recourse left for the sailors is to cry out to God. எல்லா நல்ல அறிவுரைகளும் தவறும் போதும், திசை திருப்பும் கருவி உபயோகமற்ற போதிலும், உபயோகமாக இருக்கும் பாய்மரங்கள் விரியாத போதும், எல்லாமும் கை நெகிழ்ந்த நிலையிலும் மாலுமிகளுக்கு ஒரே புகலிடம் கடவுளிடம் கதறுவது மட்டுமே. ஒரு கப்பல் புயல் வெளுத்து வாங்குது, அப்படியே அலகழிக்குது, கப்பலில் ஓட்ட விழுந்து தண்ணி உள்ள வருது. இப்படியாவது தண்ணியை வெளியே அனுப்புனா கப்பலை காப்பாற்றினா போதும்னு சொல்லி பகீரதன முயற்சி நடக்குது. எவ்வளவுக்கு தண்ணியை வெளியே அனுப்புகிறாங்களோ அவ்வளோ தண்ணி உள்ள வருது. ஹோப்பிங் அகெயின்ஸ்ட் ஹோப் என்று சொல்லுவது போல முயற்சி வீணாகிறது. எல்லாம் கையறு நிலை, என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ அந்த கப்பல் கேப்டன் சொல்றார், வாங்க மேல் தளத்துக்கு போய் ஜெபிக்கலாம். நல்லா கவனிங்க மக்களே, இதுதான் இந்த யாராவது இப்படி கடவுளை சார்ந்ததை சொல்லும் பொழுது இந்த உலகத்தனத்தில் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்கள அடிக்காத குறையா அவங்க பேசுகிற பேச்சு அமையும். இன்றைக்கு முதல் வாசகம் அப்படி தான் இருக்கு. மோயிசனை அவர்கள் திட்டுவார்கள், ஆரோனும் சரி மிரியமும் சரி ஒரு செட்டு சேர்த்துக்குவாங்க மோயிசனுக்கு எதிராக. அவர் நல்லது தான் சொல்லுவார், கடவுள் வார்த்தை சொல்லுவார். இருந்தாலும் பொறாமையினாலும் அல்லது இந்த பயாஸ்ட் என்ற எண்ணங்களினால் ஆகவே இந்த கேப்டன் இப்படி சொல்றாரு, வாங்க மேல் தளத்துக்கு போய் ஜெபிக்கலாம்.
வேலையை பார்த்துக்கிட்டு போயா, எந்த நேரத்தில் ஜெபிக்கிறதாவது? அவன் உயிரை காப்பாற்றுறதுக்கு அல்லல் படுறான், இவர் போய் மெத்தைக்கு வா ஜெபிக்கலாம் அப்படின்றாரு. வார்த்தைகள் ஜெபிக்கணுன்ற மனசு இருக்கிறவங்களுக்கு கூட விட்டு போயிடும். ஐயோ இப்படி சொல்கிறானே, சரி நம்ம தப்பிக்கிறதுக்கு பார்ப்போம். இருந்தாலும் அந்த கேப்டனோடு சேர்ந்து 6-7 பேர் போய் மெத்தையில் போய் அந்த மேல் தளத்தில், கப்பலுடைய மேல் தளம் ஆடுது, ஜெபிக்கிறாங்க. திடீர்னு ஆட்டம் நின்று போய்விட்டது, புயலும் நின்று போய்விட்டது. அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறிக்கிட்டு வந்துச்சு இல்லையா, கடல் தண்ணி உள்ளே வந்தது இல்லையா, அதுவும் நின்று விட்டது. ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் போதே துதியினால் காரியங்கள் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எரிகோ மதில் விழுந்தது துதியினால். யோர்தான் ஆறு சாதாரண மாதிரி ஆறு கிடையாது. அது ஆறு ஓடி 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 அடியில் பள்ளமாக இருக்கும், பள்ளத்தில் அடியில் ஓடும் அந்த ஆறு. ஆகவே துதியினால் என்ன ஆகிறது, யோர்தான் நதியை கடப்பதற்கு இந்த மேல் பகுதி அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுகிறது. மக்கள் நடக்கிறார்கள். இதெல்லாம் வேதத்தில் இருக்கக்கூடியது. அவர்களுடைய துதியினால் அது நடக்கிறது அந்த சமயத்தில், தேவையான சமயத்தில். ஆகவே இந்த கேப்டனும் மற்ற மக்களும் ஜெபித்ததினால் தண்ணீர் நின்று போகிறது. உள்வரத்து மறுபடியும் எல்லாம் தண்ணி இறைச்சி பார்க்குறாங்க. ஆச்சரியம், எந்த இடத்தில் ஓட்டை விழுந்ததோ அந்த இடத்துல ஒரு பெரிய மீன் உள்ள பூந்து உள்ள மாட்டிக்கிச்சு. அது உள்ளவும் போக முடியல, வெளியவும் வர முடியல, ஆப்படிச்ச மாதிரி போய் மாட்டிக்கிச்சு, தண்ணி நின்று போச்சு. அதான் நடந்தது. யார் செஞ்சது, எப்படி நடந்தது, அந்த நேரத்தில் நடக்கணுமே, அதுதான் கடவுளின் வல்லமை. அதை தான் உணரணும். நம்மளுடைய வல்லமை ஒன்று நடக்காது. ஆலா பறந்தாலும் சரி, பஞ்சாப் பறந்தாலும் சரி, அது செஞ்சணும், இது செய்யணும், எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னா எல்லாம் முயற்சி செய்தார்கள். ஏதாவது ஒரு லைஃப் போட்டோ ஒரு மரக்கட்டையோ எடுத்துக்கிட்டு தப்பி பிழைக்கலாம். ஆனால் அந்த கப்பலையே காப்பாற்றக்கூடிய வகையில் ஆண்டவர் காரியத்தை செய்வார் என்று நம்பி ஜெபித்தார்கள் அல்லவா? அதுதான் உண்மையான நம்பிக்கை. இதுதான் இப்ப சென்ட் அகஸ்தீனார் சொல்வது. எல்லா வகையான துணை போகின்ற சாதனங்கள் எல்லாம் தவறி போனாலும், ஆல் ஃபெயில், எல்லாம் கை நிகழ்ந்த போதிலும் ஒரே புகலிடம் கடவுளிடம் கதறுவது மட்டும்தான். ஆண்டவரே, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஊன் பிறப்பு கூன் பிறப்பு ஆன்மாவை நிமிர வைக்கும், ஆவியின் தூய்மையினால் உயிர்கள் நேராகும். கடவுள் எதையும் நேராக்கக்கூடியவர். அது கூணாக இருந்தாலும் சரி, கோணலாக இருந்தாலும் சரி. ஒரு அரசனுடைய வைர மோதிரத்தில் ஆழ்ந்த ஒரு கீறல், மதிப்பும் குறையாமல் இந்த கோணலையும் கீறலையும் நேராக்க வேண்டும். என்ன செய்வது? இவங்களால ஒன்றும் முடியல. ஒரு ஆர்டிஸ்ட், நான் செய்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுங்கள், கொடுத்தார் அரசன். அவன் அழகாக அந்த வைர மோதிரத்தில் கீறலை ஒரு பூவினுடைய காம்பாக கருதி அது மேலே ஒரு அழகான ஒரு பூவை வரைந்தான். அந்த பூவுக்கு காம்பாக அந்த கீறல் அமைந்தது. ஒரு சிற்பியே ஒரு கீறலை மாற்ற முடியும் என்றால், கடவுள் கோணலானதை, ஊன் பிறப்பை கூன் பிறப்பை ஆன்மாவை நிமிரச் செய்ய வைக்க முடியும். ஜெபிப்போம், முழந்தாள் இருப்போம். Eternal Father, give me a burning faith, a joyful hope, a holy love for Jesus. Give me the grace of perseverance in doing your will in all things. Do with me what you will. I repent of having offended you. Grant, O Lord, that I may love you always and never let me be separated from you. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, சுடரான விசுவாசத்தையும் மகிழ்ச்சியான நம்பிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் மீதான புனிதமான அன்பையும் எனக்கு தாரும். அனைத்து காரியங்களிலும் உம் திருவுளத்தையே நிறைவேற்றும் வரம் தாரும். உம் சித்தப்படி என்னை நடத்தும். உம் மனம் நோக செய்ததற்காக மனம் வருந்துகிறேன். உம்மை பிரியாமல் என்றும் அன்பு செய்யும்
வரமருளும். என்றும் உமக்குரிய மக்களாக வாழ உம்மை நாங்கள் எங்கள் உள்ளத்தில் தக்க வைத்து கொள்ள என்ன நேர்ந்தாலும் நன்றி கூற வேண்டிய மனநிலையை தாரும். நாங்கள் கரிசனமுள்ளவர்களாக தெய்வ தரிசனத்தை பெற்று பிறருக்கு கொடுப்பவர்களாக விளங்கச் செய்தருளும். ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமேன் ஆமேன். வாழ்த்து பெறுவதாக தண்ணீர் ரசம் என்பவற்றின் வழியாக அவரின் காயங்கள் அனைத்தும் உம்மோடு, காயங்கள் அனைத்தும் உம்மோடு வாழ எம்மை அர்ப்பணித்தோம். பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.